ஐங்க எனக்கு ப்ளம் கேக் தான் பண்ண போகிறேன். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு 100 கிராம் பட்டர் எடுத்து ரூம் டெம்பரேச்சரில் எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் கோதுமை மாவு. இது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் சோக் பண்ண ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆரஞ்சு ஜூஸில் சோக் பண்ணி வச்சுருந்தேங்க. அதை எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா 2 முட்டையும் நாட்டு சக்கரை 1/2 கப் பல்ஸ் மோடில் போட்டு இங்கே எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன். அடுத்து பேக்கிங் பவுடர் அண்ட் பேக்கிங் சோடா எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம ஃபஸ்ட்டு பட்டரை வந்து நல்லா பீட் பண்ணிக்கணும். கண்டிப்பாக பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் இருந்தால் தான் உங்களுக்கு சாஃப்டாக பீட் பண்ண வரும். நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதையும் நம்ம எக்கும் அந்த நாட்டு சக்கரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து மிக்சிலேயே இதை 3ஐயும் பல்ஸ் மோடில் போட்டு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா நாட்டு சக்கரை ஆட் பண்ணியிருக்கவாசி திட்டாக வரும் பட்டரோட சேர்க்கல. ஸோ மிக்சியில் எல்லாத்தையும் சேர்த்து பிடிச்சிக்கிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, இது 1 டீஸ்பூன் வந்து பட்டைத்தூள் இருக்குல்ல அதை எடுத்துருக்கேன். அதையும் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த ஃப்ளேவருக்காக. உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. இதில் கிராம்பு அந்த ஃப்ளேவர்லாம் போடுவாங்க, அதை கூட நீங்கள் பொடியாக பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 1 கப் கோதுமை மாவு, 1 டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா எல்லாத்தையும் சளிச்சிட்டு நான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லாத்தையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஊற வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து நம்ம இதில் ட்ரை ஃப்ரூட்ஸில் ஆட் பண்ணிக்கலாம். இது இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் சோக் பண்ண என்னென்ன போட்டு சோக் பண்ணியிருக்கேன்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். பார்க்கலைன்னா கண்டிப்பாக பாருங்கள், கீழே லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். இதில் நான் நட்ஸ் ஆட் பண்ணல, வெறும் ட்ரை ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். வேணும்னா இப்போ நட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் அதில் வந்து வெறும் கேஷ்யூ மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். பாதாம் பிஸ்தா இது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னு நான் 1/4 டம்ளர், பெரிய டம்ளரில் 1/4 டம்ளர் வந்து மில்க் எடுத்துருக்கேன். காய்ச்சி ஆற வச்ச பால் தான். இதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஆல்ரெடி நான் வந்து ட்ரேயில் வந்து பர்ச்மெண்ட் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் பண்ணிட்டேங்க. மேலே டெக்கரேஷனுக்கு நீங்கள் என்ன வேணுமோ போட்டுக்கோங்க. நான் ட்ரை ஃப்ரூட்ஸும் நட்ஸும் வச்சுருக்கேன். இந்த கிறிஸ்மஸ் வந்தாலே ப்ளம் கேக் ஞாபகம் வந்துடுதுங்க. லாஸ்ட் இயர் பண்ணது, ஸோ இன்றைக்கி பண்ணலான்னு இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. இதை வந்து 50 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ண அவனில் வச்சு. இப்போ நல்லா இது ஆறணுன்னா நம்ம பீஸ் போடலாம். நான் இப்போ பீஸ் போட்டாச்சு. இது கொஞ்சம் ஆறதுக்கு முன்னாடியே போட்டவாசி ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சுங்க. நல்லாவே இருந்துச்சு, டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. நல்லா ஆறணுன்னா பீஸ் போடுங்க, அப்போ தான் நல்லா ஷேப் வரும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்ங்க.